கொண்டப்பா, காலையில இருந்து ஒரே தலைவலியா இருக்கு. நான் தான்ப்பா ஒரு 10 நிமிஷம் நிக்க சொன்னேன். நிக்கட்டும். ஆமா சோனி, எதுக்கு இந்த மேம் இப்ப நம்மள அங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு போச்சு? அதான் நம்ம ஆபீஸ் ரூம்லயே அட்மிஷன் ஃபார்ம் வாங்கியாச்சுல, அப்புறம் என்னவா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போனா அவ்வளவுதானே. இப்ப எதுக்கு இங்க கூப்பிட்டு நிக்க வச்சிருக்கு? அது டீ குடிக்கிறதையும் பிஸ்கெட் தொட்டு தின்னுகிட்டு இருக்கதையும் வந்து விடுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு கடலை கொட்டை எடுத்து மண்டை உடைச்சிடலான்னு இருக்கு. இப்ப கோவப்படாத, ஏன் என்னன்னு கேட்கலாம்ல. இவ நம்ம 3 பேரை சும்மா தானே போய்கிட்டு இருந்தோம்ல. ஏப்லா சோனி பூபாரி கொஞ்சம் இங்க வாங்கப்பலான்னு சொல்லி கூப்பிட்டு இல்ல நில்லுங்கன்னு நிக்க வச்சுட்டு அது பாட்டுக்கு உள்ள போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்க விட்டுச்சா அது பாட்டுக்கு போயிட்டு வேற என்ன பண்ண சொல்ற? சரிப்பா சோனி, கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. அதை நம்ம ஃபார்ம் வாங்கிட்டு இனிமேல் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போவோம். அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல. ஆமா, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதான். இந்த சஞ்சய் எருமை மாட வான்னு சொன்னேன், அந்த எருமை வரல. என்னது சஞ்சய வர சொன்னியா? அவனை எதுக்கு வர சொன்ன? நீ பஸ்ல வச்சு யார்கிட்டயோ குசு குசுன்னு பேசும்போதே நினைச்சேன். யாருன்னு கேட்டதுக்கு ஒண்ணு இல்ல நீட்டல. இப்ப நமக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுனாலே கொஞ்சம் தகராறு தான்ப. அவன் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேனு வர சொன்னேன். அதான் நான் தான் இருக்கில்ல, வேற எதுக்கு அவனை வர சொன்னேன்? எனக்கு தான் முதல்ல பயமா இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. பயப்படாதவ, ரொம்ப ஓவரா தான் பயப்படியா. அவன் ஒண்ணு என்ன கடிச்சு முழுங்கியா போறான். போவே, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க என்னையும் பண்ணிட்டு வாங்க எல்லாம். என்ன பண்ண, நான் அடுத்த பஸ்லயே பிடிச்சு நான் வீட்டுக்கு போறேன். இப்ப பூமாரி ஏன் இப்படி பண்றியா? ஆளாளுக்கு நானே எங்க அம்மா கிட்ட அதிசயமா கேட்டு அவ விட்டுருக்கா. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலான்னா ஆளாளுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போலான்னு பாக்கியலவ. இவ பூமாரி ரொம்ப பண்ணாதானே, அவன் வந்தா கிண்டல் பண்ணுவோம். உன் பாட்டுக்கு அமைதியா இரு, நான் அவன்கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டேன் கிண்டல் பண்ணாதன்னு. என்னமோ பண்ணு போ. இந்த பொம்பளை எதுக்கு இப்ப நம்மளுக்கு நிக்க வச்சிருக்குன்னு வேற தெரியல. அது வந்து போத நம்மகிட்ட என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பாரு, டீயை குடிச்சுக்கிட்டு பிஸ்கெட்டை தொட்டு தின்னுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இந்த வெட்டி கதை பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிருமா. அவ்வளவு ஒரு பிள்ளைகளை வெளியே நிக்க வச்சுட்டு வந்தமே, அதுவே காலையில தின்னுட்டு வந்துச்சா திங்காம வந்துச்சா, அதுவே பாவமே காலு கிடக்க நின்றுட்டு இருக்கேன்னு ஏதாவது ஒண்ணு ஃபீல் பண்ணதா வேற உள்ள. இதுக்கு தான் எனக்கு கோவமா வரும். ஸ்கூல்ல தான் இப்படி இருக்கும்னு பார்த்தா காலேஜ்லயும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏய், எதுக்குடா சார் இன்னைக்கு வர சொன்னாரு? நமக்கு இது லாஸ்ட் செமஸ்டர்ல ஜூனியர் பசங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்காக கூட வர சொல்லி இருந்திருக்கலாம். ஆமா, அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது? அவங்க நம்மளை விட அட்வான்ஸா தான் இருப்பானுங்க. அவனுங்க அப்படியே இருந்தாலும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கவா போறானுங்க? எதுக்கு இந்த சார் நம்மள தேவையில்லாம இழுத்து முடியாது இதுல. சரி, அவரை கூப்பிட்ட மரியாதைக்கு வேற வந்துட்டு போவோம்னு தான் வந்தேன். ஒரு ஹச்ஓடி கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போனார்ல, அவர் வர்ற வரைக்கும் நம்ம கேன்டீன் போயிட்டு வருவோமா? சரி வா, அந்த பாலத்துக்கு போட்டு கேன்டீன் போயிட்டு வருவோம். சரி மாப்பிள்ள. டேய் மாப்பிள்ள, சஞ்சனாவுக்கு உங்க அட்மிஷன் ஃபார்ம் வாங்கணும்னு சொன்ன மாதிரி இருந்து. ஆமா, போகும்போது வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தனா அவ மீதி ஃபில் பண்ணி அவ சேர்த்து வச்சு கொடுத்துக்கிடுவா. அப்ப அவளையும் வரும்போது கையோட கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. எனக்கும் ஞாபகமே இல்ல பாரு. நீயாவது ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. நான் வேணும்னு தான் எதுவும் சொல்லல. அவ வந்தானே நம்மளுக்கு நிம்மதியாவா இருக்க விடுவா. நீ வேற சோனி போன் பண்ணி கூப்பிட்டான்னா, சோனி கூட பேச விடுவாளாக்க. அவ வந்தான்னா, சஞ்சனாவும் நம்ம கூட வந்தான்னா அவட சொல்லாம கொள்ளாம நீ அவளை கூட்டு போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்குற இடத்துக்கு கூட்டு போயிருக்கணும். நான் சோனி எங்கனுக்கான்னு கூப்பிட்டு அவளை என்ன ஏதுன்னு பார்த்து பேசியிருப்பேன். சரி விடு, வேண்டான்னு தான் விட்டுட்டு வந்தேன். என்னத்துக்கு தேவையில்லாம அந்த தலைவலியெல்லாம் இழுத்துக்கிட்டு. அது சரி, சரி வா, அவ எங்க இருக்கா என்னன்னு போனை போட்டு கேளு. அந்த கேக்குறேன். ஆமா, அங்கதான் நாங்க கிரவுண்ட்ல ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்களும் போலாமாங்க? யாருனாலும் போலாம், அது பொதுவா உள்ள கிரவுண்ட் தானே. சோனி பூமாரி வாங்க, உங்க மேம் வந்துட்டாங்க பேரு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் குட் மார்னிங். உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, உங்க பக்கத்து வீட்டுல படிச்ச பிள்ளைகள் 10th 12th எல்லாம் படிச்ச பிள்ளைகள் இருக்கும்ல. ஆமா மேம், 8th ஸ்டாண்டர்டு எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட புக்ஸ் எல்லாம் வேணும் பத்துக்க. கொஞ்சம் கிடைக்குமா? 12th வரைக்கும் இருக்க புக்கெல்லாம் வேணும். புக்கா? கிடைக்கும் மேம். அது எதுக்கு மேம்? அது என் பொண்ணு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தேவைப்படுது பத்துக்க. கொஞ்சம் அக்க பக்கம் இந்த 12 வரை முடிச்ச பிள்ளைகள் இருக்கும்ல, அதோட பழைய புக்கு கைடு கீடு இதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சா கேட்டு பாருமா. ஓகே மேம். கிடைச்சதுன்னா நீ காலேஜுக்கு வரும்போது கொண்டு வா என்ன? ஓகே மேம். சரி, இப்போ எதுக்கு வந்தியா காலேஜுக்கு? அதோ அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டு மேம், பக்கத்து வீட்டு பிள்ளை. அவளுக்கு தான் அட்மிஷன் ஃபார்ம் வாங்க வந்தேன். 12th முடிச்சிருக்கா. அப்படியா, நல்லது. ஃபார்ம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் மேம். இனிமே தான் ஃபில் பண்ணணும். சரி, சீக்கிரம் பார்த்து ஃபில் பண்ணி கொடுங்க. சரி மேம். செமஸ்டருக்குலாம் படிக்கிறீங்களா? எஸ் மேம். சரி மேம், ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போனோம், போயிட்டு வந்துடுறேன். புக்கை ஞாபகமா மறக்காம கொண்டு வந்து தாங்க, என்ன கிடைச்சதுன்னா. ஓகே மேம். சரி, நான் வரேன். நான் கூட என்னமோ எதை நினைச்சேன், பழைய புக்கு கேட்கறதுக்கு தான் இந்த மேம் இவ்வளோ நேரம் நிற்க சொல்லிச்சிருக்கு. இது அப்பயே கேட்டிருந்தா சரின்னு மண்டையாட்டிட்டு போயிருந்துருப்போம்ல. சரி விடு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இந்த இது எதுக்கு? அந்த குரூப் 1 குரூப் 2 என்னென்ன சொல்றாங்க, குரூப் 4 எக்ஸாம்லாம் அதுக்கு படிக்கிறதுக்கா இருக்கும். எப்ப சின்ன பொண்ணு நீ உன் புக்கெல்லாம் வச்சிருக்கியா? ஆமாப்பே, நான் இந்த தடவை தான் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆயிடுவோமோன்னு ஒரு பயத்தில் வச்சிருந்தேன். நல்ல வேலை பாஸ் ஆகிட்டேன். இல்லாட்டி நான் அப்பவே அடைக்கப்பட்டு மாம்பழம் வாங்கி தின்றுருப்பேன். ஆமாவே, சின்ன பொண்ணு சொல்ற மாதிரி ஏதாவது 1 2 தான் வச்சிருக்கோம். மீதி எல்லாம் இடைக்கு போட்டு மாம்பழம் வாங்கி தின்ட்டு போயிருக்கோம்.
சரி சரின்னு மண்டையாட்ட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா கிடைக்கல மேம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒப்பை தோண்டியதா வேற என்ன பண்ண? நம்ம போய் வீடு வீடாக போய் கேட்டுட்டு இருக்க முடியும்? கண்ணில் கையில் பாடுறையில கூப்பிட்டு கேட்க வேண்டியதுதான். கிடைச்சா வாங்கி கொடுப்போம், இல்லாட்டின்னா எனக்கு தெரியலன்ட்டு போண்டியதுதான். சரி வா, அது கிடைச்சா கொடுத்துக்கிடலாம். இப்போ கேன்டீன்ல போய் உட்கார்ந்துட்டு எழுதி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். சரி போங்க. சின்ன பொண்ணு வா, கேன்டீனுக்கு போலாம். ஐ கேன்டீன் கேன்டீன் ஜாலி ஜாலி. அது யாரு? இந்த வெண்ணெய் இப்பதான் போன பண்றானாக்கும். எங்க இருக்கான்னு கேட்போம். எங்கெல்லாம் இருக்கா கிறுக்கு பயல? காலேஜ்லயா? காலேஜ்ல எங்க? பாத்துட்டேன். இரு, நாங்க கேன்டீன் தான் போறோம். வா அப்படியே கேன்டீன் போலாம். ஆமா ஆமா, சரணுக்கு தெரியும், அவன்கிட்ட சொல்லு. சின்ன பொண்ணு கொண்டா, நான் அதுல என்னென்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்து ஃபில் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சோனி பூ மாதிரி அப்புறம் இன்னொரு பிள்ளைங்க தான் இருக்கு. சந்தியா வரலையா? அப்போ சந்தியா வந்திருப்பான்னு நினைச்சலாம் வந்தேன். டேய் மாப்பிள்ள எங்க இருக்க? என்னடா சொல்லு. டேய் இன்னைக்கு நானும் சரணும் 1 மணி ஷோக்கு படத்துக்கு போலான்னு இருக்கோம் கருப்புக்கு. வாரியா அப்படி? யார்டா? ஷாம் ஷாம். நான் காலேஜ்ல இருக்கானே, எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு தெரியல. எங்க சார் வேற எங்கேயோ வெளியே போயிருக்கிறாராம், அதனால கொஞ்சம் நேரம் ஆகும் போல தெரியல. 1 மணிக்கு நான் வந்துருவேன்னா என்னன்னு தெரியலையே. எது காலேஜ்ல இருக்கியா? ஆமாடா. டேய் நானும் உன் காலேஜ்ல தான் இருக்கேன். என்ன எங்க காலேஜ்லயா? ஆமா, ஒரு முக்கியமான சொல்லியா வந்தேன். இங்க கேன்டீன்ல தான் இருக்கேன். இங்க புடவையில திரும்பி பாரு. என்னத்தை பார்க்க சொல்றான்? அட நல்லவனே, அதுக்குள்ள இங்க எப்படி? அதெல்லாம் அப்படிதான். நம்ம இடத்துக்கு வந்துட்டு நம்ம கிட்டே வா. ஆமா என்ன விஷயம்? 2 பேரும் காலேஜுக்கு இப்ப வந்திருக்கீங்க. நாங்க காலேஜுக்கு அட்மிஷன் ஆக வந்தோம். நீ எதுக்கு வந்த? பிடி சார் கூப்பிட்டு இருந்தாரு, அதனாலதான் வந்தோம். பிடி சாரா? ஆமாடா, ஏதோ ஸ்போர்ட்ஸ் விஷயமா பேசுறது கூப்பிட்டாரு. அப்புறம் ஹெச்ஓடி எங்கேயோ வெளியே அனுப்பிட்டாரு போல இருக்கு. போயிட்டாரு. மனசை வர நேராகவும் போன் அடிச்சாரு. அந்த சரிங்க வந்தோம். அப்புறம் கேன்டீன் போலாம் தான் வந்தோம். அப்புறம் போன் அடிச்சுங்க கூப்பிட்டாரு. அப்புறம் அவரை பார்த்து பேசிட்டு வந்தோம். வெளியே போக வேண்டியிருக்கு, வந்து பேசுறேன் அப்படின்னாரு. அந்த சரின்னு நேரம் மறுபடியும் வாரோம். நீங்க சஞ்சனாக்கு வாங்க வந்தீங்களா அட்மிஷன் ஃபார்ம்? இல்ல இது இன்னொரு தங்கச்சி, அவளுக்கு வாங்க வந்தோம். இன்னொரு தங்கச்சி? அது யாரு? சோனியை தான் சொல்றான். சோனி ஏதாவது வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளை ஒன்று உண்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ்ல, அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு காலேஜுக்கு வந்தா. அதனால அவன் ஃபோனை பண்ணி சஞ்சய் கூப்பிட்டுருப்பா போல. அவன் என்னையும் வாரியான்னா அந்தால சரின்னு வந்தோம். இந்த வாயாடியா அவன் காலேஜுக்கு வந்திருக்காளா? ஆமா, அதோ அங்க இருக்கா பேரு. ஏதா நீங்க ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருங்க, நான் ஏதாவது சொல்லிட்டு வரேன். பப்ஸ் வாங்குவோமா? இங்க சிக்கன் பப்ஸ் சிக்கன் ரோல்லாம் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். அப்ப எனக்கு ஒரு சிக்கன் ரோல். குமரி உனக்கு? எனக்கு ஒரு எக் பப்ஸ் போதும். சரி நீங்க 2 ஃபில் பண்ணிட்டு இருங்க, நான் சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன். சோனி காசு என் போன்ல இருந்து இப்ப குடுக்குறேன், அப்புறமா நீ தா. சரி. ஆஹா, அங்க என்ன ஒரு படையே நிக்குது. இந்த சஞ்சய் மாடு வரன்னு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டானு பார்த்தேன். இவங்கிட்ட தான் யாருன்னு பேசிட்டு இருந்தானா? ஐயோ, இப்ப அங்க போவே ஒரு மாதிரி கை காலெல்லாம் கிட்டுக்கிட்டு நடுங்குதே. உன்னோட கிராஸ் பண்ணி எப்படி போறது? சரி போவோம். பயத்தை வெளியே கட்டாம நடிச்சிருப்பில ஜோனி. இல்ல சஞ்சய், எப்ப வர சொன்னா எப்ப வர்ற நேரமால இது? கரெக்டா, காலேஜ் பக்கத்துல வந்துட்டு நீ வான்னு சொன்னா நாங்க அப்புறம் குளிச்சு கிளம்பி வர வேண்டாமா? நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க பல்லே வலிக்கு காப்பியை குடிச்சிருக்கோம். ஊத்த அறிவலா, நீங்க தான் குளிக்கவே முடியல, அதுக்கப்புறம் குளிச்சேன்னு சொன்னா நான் நம்பணுமா? சரி குளிக்கலனாலும் ஆற்றால் பல்லாவது வளர்க்கணும்ல, அதான் வளர்க்கிட்டு வந்தோம். அதான் நேரம் ஆயிடுச்சு. ஆமா, இப்ப எங்க ஃபார்ம்லாம் வாங்கியாச்சா? ஆமா, ஃபார்ம் வாங்கி தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கா பூமாரி. உனைய தான் ஃபில் பண்ண கூப்பிடலான்னு ஃபோன் பண்ணேன். உனக்கு தான், நீ தான் இவ்வளவு நேரம் ஆக்கிட்ட. அதான் சேச்சி சூப்பரா படிக்கணும்ல, சேச்சி வச்சுக்கிட்டா நீ என்னைய ஃபோன் பண்ணி கூப்பிட்ட. சேச்சி கீச்சிங்காதல, அவளே உன்னைய பார்த்தாலே பயப்படுறா. நீ கிண்டல் பண்ணுவேன்னு பயப்பட்டுட்டே இருக்கா. ஓஹோ, சேச்சிக்கு என் மேல பயம்லாம் இருக்கா? சும்மா இருந்தேன், அவ பயப்படுறா. நீ வர்றேன்னு தெரிஞ்சது அவ திரும்பி நான் வீட்டுக்கே போறேன்னு சொன்ன தெரியுமா? நானும் சின்ன பொண்ணு தான் வல்லாதலையே அவளை பிடிச்சு உட்கார வச்சிருக்கோம். இரு, அவளை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நீ பார்த்தா என்ன அவளுக்கு பூச்சாண்டி மாதிரியா தெரியுது? தூரனோடு சும்மா இருமே. அப்புறம் என்ன, எனக்கு ஏன் என்னைய பத்தியா அவ பயப்படணுங்க? இல்ல போய் நீ ஏதாவது டீ சொல்லணும்னா போய் சொல்லு போ, நான் அந்த வாரேன். சரி மாப்பிள்ள. சரி இப்ப நான் ஒன்னும் சொல்லல. சரி நீ இப்ப என்ன வாங்க போற? ஒருத்தி சிக்கன் ரோல் கேட்டா, ஒருத்தி எக் பப்ஸ் கேட்டா. எனக்கு ஒரு சிக்கன் பப்ஸ் ஏதாவது சொல்லணும், இல்ல சிக்கன் நகட் சொல்லணும் எனக்கு. அதான் போறேன். குட். எனக்கும் ஒரு சிக்கன் நகட் சொல்லிடு. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ. சரணுக்கும் சிக்கன் நகட்ஸும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீயும் சொல்லிடு. சாமு, உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு. இன்னைக்கு ஸ்பான்சர் சோனி தான். எது? நானா? ஆமா, நீ தான். வேற யாரு? மாப்பிள்ள எனக்கா? எனக்கு ஒரு பீட்சா சொல்லிடு. சொல்லிட்டோம்ல, பீட்சா அவனுக்கு. போ போய் நான் சொன்னலாம் ஞாபகம் இருக்குல்ல, போய் ஆர்டர் கொடுத்துட்டு வா. நாங்க அங்க வெயிட் பண்றோம். பீட்சா நகட்ஸ்லாம் வேணும்னா போய் உங்க சொந்த காசுல வாங்குங்க. நல்ல அழகியல பொண்ணளவனுவே. ஏய் வாயாடி, என்ன கூப்பிட்டு வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறியா என்ன? நீ தானே எங்களை வாலண்டியரா கூப்பிட்டா நீ தானே எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஆகணும். நானே ஒரு வாசி ஜோரு. நான் சின்ன பொண்ணு காசுல தான் நானே சிக்கன் பப்ஸோ சிக்கன் நகட்ஸ்லாம் வாங்கி திங்க போறேன். இதுல நீங்க வேற என்கிட்ட அதுக்கு பங்கு போடுங்க. ஏய் மாப்பிள்ள, அது தேராதுடா. வாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். ₹1 செலவு பண்ணா உலகம் அழிஞ்சிரும் மாப்பிள்ள. இங்க பாருங்க சீனியர், ஓவரா சீண்டி பார்க்காதீங்க என்னைய. என்கிட்ட இருந்தா செய்வோம், இல்லன்னா என்ன பண்ண முடியும்? நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி பெரிய பிசினஸ் மேனு கிடையாது. சும்மா வெட்டி பந்தாக்கு சீன் போட்டுட்டு செலவு பண்ணி சீன் எல்லாம் நாங்க போட மாட்டோம்.
எங்க கிட்ட இருக்கத வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குப்போம். அப்ப நாங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? உங்ககிட்ட இருக்கதை ஷேர் பண்ண வேண்டியது தானே? அப்படி கேட்டா செய்ய முடியும். ஆளுக்கு ஒண்ணு தனித்தனியா கேட்டா எப்படி செய்ய முடியும்? சரி, அப்ப ஷேரிங் ஓகே. ஆனா நீ தான் ஸ்பான்சர் பண்ணியே ஆகணும் இன்னைக்கு. இல்ல சஞ்சய் இங்க பக்கத்துல வாயே. நீங்க வா. மூஞ்ச பாரு எருமை. இல்ல என்கிட்ட 10 பைசா கிடையாதுல. நானே சின்ன பொண்ணுகிட்ட இவன் நீ குடு நான் அப்புறம் உனக்கு தாரேன்னு சொல்லி நம்மளே கேட்டிருக்கேன். சந்தியாளுக்கு பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கு. இதுல வேற இவனும் எனக்கு அதை செய்து செய்தா நான் எப்படிலாம் செய்ய முடியும்? நீ அவனோட சேர்ந்து வெறுப்பேத்துற பத்தியா என்னையே? சரி சரி, அழுதுறாத. கண்ணுல கண்ணீர் முட்டிக்கிட்டு நிக்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நானே காசு கொடுத்துக்கிட்டுறேன், நீ வாங்கி மட்டும் முடியல இருக்கும். சர்விங்காவது பண்ணு. மூஞ்ச பாரு யாமல எப்படி இருக்கியா? எனக்கு வாய்க்கு அவ்வளவு ஏழ்றையாதான் இருக்கம்மா. என்ன தவங்கிட்ட போய் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காய்வா? என்ன சோனி சஞ்சய் காதை கடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லல, அவதான் வாங்கி தருவாளாம். எல்லாரும் போய் அங்க உட்காரணுமா? அவ்வளவுதானே, போய் உட்கார்ந்துட்டா போச்சு. வாடா ஷாம், போய் உட்காருவோம். நம்ம தான் ஒசிச்சோர்னு பார்த்தா நம்மளை விட பெரிய பிச்சைக்காரங்களா இருக்கானே உண்மை. உடச்சி எல்லாம் ஒன்னாலதாம்ல. அதான் நான் பே பண்றேன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல, போல நீயும் போய் அங்க இரு, நான் வாரேன். போ போ. சின்ன பொண்ணு இந்தா, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இனிமே கொண்டு போய் அங்க ஆபீஸ் ரூம்ல கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதானா? ஆமா அவ்வளவுதான். அப்புறம் ஒரு நாள் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கிடலாம். ஐ ஜாலி. எது சின்ன பொண்ணு இவங்க எதுக்கு போய் இங்க வரானுவே? யார் வரா? க்ளோசர் மவுத், க்ளோசர் மவுத். சேச்சி ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சா? கொண்டா பாப்போம். அதெல்லாம் நாங்க ஃபில் பண்ணிட்டோம். உங்களுக்கு எதுக்கு? அட கொண்டா பாப்போம். அம்மா என்ன கோர்ஸ்? எனது பிஏ தமிழா? நீ இதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸ் எடுத்திருந்த? நர்சிங். நர்சிங் முடிச்சுட்டு நீ இங்கே வந்த? நீ மெடிக்கல் காலேஜ்ல அங்கே எங்கேயாவது சேர வேண்டியதானே? சேச்சி உனக்கு தெரியாதா? அவதான் கேட்டா. எங்க வீட்டுல ஒரு தற்கூரியும் இங்கதான் வருவேங்குது. சம்பந்தமே இல்லாம என்னென்னமோ படிச்சுக்கிட்டு. இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவன் சோனி இங்க வா. இங்க பாரு, உங்க சஞ்சனே ரொம்ப பண்றாரு. சரி வா, உன்னையதான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கியே? அங்க எல்லாமே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டாவ டேபிளுக்கு. அவ என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கா 12th? இங்க வந்து இந்த குரூப்புக்கு எழுதி போட்டு நடக்கி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அவன் எங்க காலேஜுக்கு தான் வருவேன்னு சொன்னா. அவளுக்கு பிஏ தமிழ் இல்ல இங்கிலீஷ் கேட்டா. அவன் இங்கிலீஷ்ல உனக்கு கஷ்டமா இருக்கும், தமிழ படி நான் தான் சொன்னேன். எதுக்குலாம் அடிச்சா? எருமை போல அங்கிட்டு. தத்தி பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் ஏதாவது படிக்கலாம்ல ஒரு 4 வருஷத்துக்கு? ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு நர்சிங்ல, அதுல எடுத்து படிக்கலாம்ல. சம்பந்தமே இல்லாம இதை போட்டு வச்சிருக்கணும் தான் திட்டிக்கிட்டு இருக்கேன். ஜிஎன்எம் இருக்கு, ஏஎன்எம் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. பிஎஸ்சில மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி படிக்கலாம், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி ஏதாவது ஒன்று படிக்கலாம்ல. தேவையில்லாம என்னத்துக்கு இதை போட்டு வச்சிருக்கா? இதை வந்து கிழிச்சு குப்பையில கொண்டு போடு. ஓ நர்சிங்ல இவ்வளவு இருக்கா? என்னல நீ என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுல ஒரு தக்தி இருக்கு, அதுவும் ஒரு பேச்சும் கேட்காம தான் தெரியுது. அதுக்கும் சொல்லி பார்த்துட்டேன். நீ சொன்னா நான் கேட்பேனான்னு தெரியுது. நீங்களாவது நான் சொன்னா கேளுங்க, வேற ஏதாவது குரூப் எடுத்து படிங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல கூட நீ தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷன் அதுல போட்டுன்னு வைங்க, அதுல கூட கவர்மெண்ட்ல நல்ல காலேஜ் கிடைக்கும். அதுக்கு கட் ஆஃப் மார்க் மட்டும் தேவை. கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் அட்மிஷனும் போடுங்க. ஓ அப்படிலாம் பண்ணலாமா? எங்க அண்ணனை இப்படிதான் என்னென்னமோ சொன்னா, எனக்கு புரியல. நான் இங்க இயல்பு காலேஜுக்கே போறேன்னு சொல்லிட்டேன். அந்தால என்னனையும் போனிட்டான். அவன் தூத்துக்குடியில ஒரு காலேஜ் போட்டிருக்கேன்னு சொன்னா எங்க அண்ணன். அப்போ இவன் சொல்றதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சின்ன பொண்ணு. ஐயோ, அதுனா எங்க அம்மா ஹாஸ்டல்ல படிக்கணும்னு எங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மா கிட்ட. ஹாஸ்டல்னா நான் போக முடியேன்னு சொல்லிட்டேன். நானும் ஹாஸ்டல் தான், அப்பப்போ வருவே போவேன். ஆமா பை, இவனும் தங்கி இருந்து தான் படிக்கான். முழு நேரமும் எதாவது சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவன் படிக்க போன மாதிரியே தெரியலையே. படிக்கான். ஆனா என்னத்த படிக்கான கிளிக்கான தெரியல. எப்ப பார்த்தாலும் இங்கதான் சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓ என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல, உனையதான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். சரி, அப்ப அவ்வளவுதானே, வேலை முடிஞ்சுதா? நாங்க கருப்பு மூவிக்கு போறோம். ஆமா, ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்க? வருமா வராதா? மச்சான் இந்தாடா எல்லாருக்கும் டீ. இந்த அவன் கொண்டு வந்துட்டான் பாரு. ஏய், நீங்க எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வர? அதான் சர்வ் பண்ண ஆள் இருக்குல்ல, அவங்க கொண்டு வருவாங்க. நீ வந்து உட்காரு. அவனே கொண்டு வந்தாலும் இவனும் சும்மா விட மாட்டானுவேன். பரவாயில்ல மச்சான், நான் வாங்கிட்டு வரேன். அப்படி வந்து போறவன என்னத்துக்கு கூப்பிட்டு இருக்க? இது இல்ல எதுக்கு போறவன கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அப்படி கருப்பு மூவிக்கு வாரியா? அப்படி நேரா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நேரா இப்ப அங்கதான் போறோம். வாரியா? அப்படி கருப்பு மூவிக்கா? ஏன் நீ வர போறியா? வர ஆசைதான், ஆனா வீட்டுல மாட்டிக்கிட்டேன்னா முதுகு தோலை உரிச்சிருவாவல்ல. நான் சொல்றேன் உங்க அம்மா கிட்ட. எம்மா வேண்டாம் சாமி, நாங்க இன்னைக்கு காலேஜுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். காலேஜுக்கு வந்துட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு இறைய எடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு இருந்தோம். இதுல ஏதாவது மண்ணெண்ணி போட்டுறாதீங்க, இதுல வேற படத்துக்கு போனா செத்தோம். ஆமா நாளா வரலப்பா. ஏற்கனவே குட்டையை குழப்பி விட்டாச்சு. இதில் என்ன பண்ண எது பண்ணனே எனக்கு தெரிய மாட்டேங்கு. இதில் படத்துக்கு வேற போகிறவளாக்கும். படத்துக்கு எவ சோனி நாளாக வரலவ, உங்கள் அண்ணிட்ட சொல்லிடு.
எங்க கும்பல்ல யாரும் வராதுவே, எல்லாம் டம்மி பீசுவே, பைந்தாங்கொழிவே. நீ வேற ஏற்கனவே குழப்பி விட்டுட்ட. இப்போ என்ன பண்ணேன்னு எங்களுக்கு தெரியல. உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. இன்னைக்கு அப்ப நாங்க இங்க வந்ததே வேஸ்டா? அப்படியே படத்துக்கு வந்தா வேஸ்ட் ஆகாது, படமும் பார்த்துட்டு வந்துடலாம். படத்துக்குலாம் நாங்க வரல, நீங்க போங்க. எங்க வீட்டெல்லாம் சமாளிக்க முடியாதம்மா. இப்ப தெளிவா சொல்லு, இப்ப இதுக்கு போடலாமா அவளுக்கு அட்மிஷன் வேண்டாமா? இவன் உங்களோட விருப்பம் எனக்கு தெரியாது, நான் சொல்றத சொல்லிட்டேன். சரி, இன்னொரு காலையை அண்ணாட்ட கேட்டுட்டு நாங்க என்ன முடிவு எடுக்கன்னு பாக்கோம். சின்ன பண்ண உங்க அண்ணன்ட்ட கேப்போமா? சரிப்பா. இல்ல சஞ்சய், நான் படத்துக்கு வரேன். குட். சீக்கிரமா மேடம் ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொல்லு. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகும். ஆமா, தியேட்டர்ல ஒண்ணுமே வாங்கி திங்க மாட்டானோ. எது? ஒண்ணுல நான் வாங்கிட்டு வரேன்.